அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 5 நிமிஷத்தில் அருமையான சுவையில் தக்காளி தயிர்கறி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க தக்காளி தயிர்கறி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். தக்காளி தயிர்கறி பண்ணுறதுக்கு 400 ml கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட விஸ்கு இல்லை அப்படின்னா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் புளிக்காத தயிரை நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறா இருந்தால் ஒரு 5 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அடுத்து பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளினா 3 எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல வாசனையான தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் கறிக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் சேர்த்துருவோம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இஞ்சி தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, லைட் கோல்டன் கலர் வந்தால் போதும். நம்ம இஞ்சி தட்டி சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மசிய வதக்கிக்குவோம். அந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மஞ்சள் தூள், அது சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறது நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து மீடியம் ஃப்ளேமில் உள்ளதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல தயிர், அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். 1 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு அதிக நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னா கிடையாது. தயிர் லைட்டாக சூடாகி வந்தாலே நம்மளுக்கு போதும். நாம் ரொம்ப கொதிக்க விட்டாலோ இல்லை ரொம்ப சூடுபடுத்திட்டாலோ தயிர் திரிஞ்சு போயிடும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு காட்டும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியல் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சேர்த்த உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். சூப்பரான 5 நிமிஷத்தில் அருமையான சுவையில் செய்யக்கூடிய தக்காளி தயிர்கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் முக்கியமாக சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதுதான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக வேலைப்பாடெல்லாம் இருக்காது. 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தயிர்கறி கூட உருளைக்கிழங்கு வறுவல், ஊறுகாய், அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா எத்தனை தட்டு சாப்பாடு சாப்பிட்டோம் நம்மளுக்கே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.